ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ நிறைய பேர் பேனிக்கில் இருப்பீங்க. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, இல்லை வந்து கம்மியாகுது, மார்க்கெட் வேல்யூ வந்து கம்மியாகுதுன்னு ரொம்ப பேனிக்கில் இருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வி செட் கோல் ஃபார் செப்பரேட் பீப்புள். பர்சனலாக வந்து கோல் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ அந்த கோல் பீரியடோட டைமில் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கணும் தவிர, இப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, அந்த கோல் ஃபினிஷ் ஆகிற பீரியட் ஆஃப் டைமில். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்க்கெட் வந்து இன்னும் க்ரோ ஆகுறதுக்கு நிறையாவே இன்னும் டைம் இருக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் இந்தியா மார்க்கெட் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இந்த கிராஷ் வந்து வித்தின் 1 இயர் 4 months 5 monthsக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆக்சுவலி அபவுட் திஸ் மார்க்கெட். இது எதனால் இது ஆயிருக்குன்னா, இந்தியா மார்க்கெட்லேருந்து அவுட்ஃப்ளோ டு சைனா மார்க்கெட் வந்து நிறையா நடக்குது. இப்போ வார் வேறு நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால ஒரு அன்சர்டினிட்டினால உங்களுக்கு வந்து இந்தியா மார்க்கெட்லேருந்து எஃப்ஐஐஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் வந்து செல் ஆஃப் பண்ணி சைனா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க மார்க்கெட் இப்போ பூம் ஆயிருக்கு. இதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக வாங்குற அளவுக்கு அவங்களும் வாங்குறாங்க ஈக்விட்டிஸ் இந்தியா மார்க்கெட் உள்ள. ஸோ எனிவேஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் இந்தியாவை தவிர வேறு எந்த கண்ட்ரியுமே இல்லை அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பட் அவங்க ஆட்டோமேட்டிக்லி இந்தியா மார்க்கெட்டுக்கும் வந்தாகணும். வென் தே ஸ்டார்ட் கம்மிங் இன்சைட் இந்தியன் மார்க்கெட், ஆட்டோமேட்டிக்லி இந்தியன் மார்க்கெட் ஸ்டார்ட் பூமிங் அகெயின். ஸோ நீங்கள் வந்து பேனிக் ஆகிட்டு செல் பண்ணுறது இல்லை என்ன மார்க்கெட் பற்றி பார்க்கணுன்னா கூட அவசியமே கிடையாது. தட் இஸ் ஹவு வி allocate asset ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். ஓகே, பர்சனலாக எப்படி நம்ம அசெட் வந்து allocate பண்ணுவோம்னா, இட்ஸ் அக்கார்டிங் டு த டைம் பீரியட் அண்ட் ஆல்சோ த ரிஸ்க் appetite which they can handle. அண்ட் ஆல்சோ சம் ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் மேக்ரோ லெவல் இண்டஸ்ட்ரி ரீசன்ஸ்க்காகவும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். எஸ்ஐபி பண்ணுறவங்க எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருங்க. லாங் டேர்மில் இருக்கிறவங்க இது பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, இங்கே வந்து பண்ணிகிட்டே இருங்க. 1 இயர்க்குள்ளே இருக்கிறவங்க யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் எனி திங், ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரிகவர். நோ வரிஸ் அபவுட் த மார்க்கெட். ஸோ இப்போ வார் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்கன்னா, டேட்டா என்ன வந்து காமிச்சதுன்னா நம்மளுக்கு ஈராக் சிரியா வார்லாம் நடந்துச்சு, நம்மளுக்கு ரீசெண்டாக நடந்துச்சு, சவுதி வார் நடந்துச்சு, நிறையா வார்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன நடக்கும்னா, பிஃபோர் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்குன்னா வார் ரொம்ப பீக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கிராஷ் ஆகிருந்திருக்கு. பட் ஆஃப்டர் வார் த மார்க்கெட் ஹஸ் ஆக்சுவலி ரைஸ் அப். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு டெம்பரரியான இஷ்யூ தான். திஸ் மே டேக் another 1-2 months 3 months வந்து ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். பட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் மார்க்கெட் சுச்சுவேஷன். சரியா? ஸோ கீப் காம். நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் கோலை பற்றி மட்டும் யோசிங்க. எந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பற்றி மட்டும் யோசிங்க. அண்ட் பி காம் அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட். தேங்க்யூ கேஸ்.